CA இண்டிசஸில் CA ஃபவுண்டேஷன் மேக்ஸில் இண்டிசஸ் சாப்டரில் 13th சம். இஃப் x power 1 by p is equal to y power 1 by q is equal to z power 1 by r and xy z is equal to 1, then the value of p plus q plus r is 1, 0, 1 by 2, none. இது இந்த ப்ரொப்போர்ஷனில் போட்டோம் பார்த்தீங்களா, x power 1 by p, y power 1 by qக்கு ஈக்குவல், இது z power 1 by rக்கு ஈக்குவல்னா எல்லாம் சேர்த்து கேங்கிற ப்ரொப்போர்ஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஒன்றொன்னா எடுத்து எழுதணும். x power 1 by p is equal to k, y power 1 by q is equal to k, z power 1 by r is equal to k. இதுலேருந்து x is equal to k power, இந்த 1 by p இந்த சைடு போகையில் pன்னு போயிடும். இதில் y is equal to k power, இந்த 1 by q இந்த சைடு போகையில் qன்னு போயிடும். z is equal to k power 1 by r இந்த சைடு போகையில் rன்னு போயிடும். இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன, நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, கிவன் வந்து என்ன அப்படின்னா xy z இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கு. எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கே பவர் பி, ஒய் என்ன கே பவர் கியூ, இசட் என்ன கே பவர் ஆர் 1. இப்போ இந்த கேயை ஒரே கே, 3 கேக்கு ஒரே கே போட்டு இது என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன, ஒரே ஏ போட்டு பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே கே போட்டு பவர்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த ஒன்றை வந்து எப்படி எழுதலாம்னா எனிதிங் டு த பவர் 0, நமக்கு இதே பேஸ் வரணுங்கிறதுனால இதை வந்து கே டு த பவர் 0ன்னு இந்த ஒன்றை எழுதிக்கிறோம். ஏன்னா எனிதிங் ரேஸ் டு த பவர் 0 1 தான். அதனால நம்ம இங்கே இதே வரணும். அப்போ தான் இது பவர்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும். பேஸ் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் பவர்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும். அதனால இதையும் நம்ம கேன்னு எழுதிக்கிறோம். இப்போ பேஸ் ஒன்றா இருக்கிறதுனால பவர்ஸை ஈக்குவேட் பண்ணால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன வரும், 0ன்னு வரும். இதுதான் நமக்கு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரோட வேல்யூ. அப்போ அது எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது. அதை டிக் பண்ணி புரியுதா உங்களுக்கு. இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன், இதுக்கு தான் ப்ரப்போர்ஷன்கிற சாப்டரில் படித்தோம். அதை வந்து அப்ளை பண்ணி இந்த இடத்துல இண்டிசஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஒரே பேஸாக இருக்கிறதுனால கூட்டிக்கிறோம். இந்த பேஸுக்கே இதையும் மாற்றுறோம். 2 பேஸும் ஈக்குவலுங்கிறதுனால பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம்.